நேர்களை முக்கிய செய்தி. இந்தியாவை உலுக்கியிருக்கக்கூடிய வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தற்போது கேரள அரசு நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேரள அரசானது நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறது. நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நிலச்சரிவில் இருந்து 233 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 118 பேரை காணவில்லை எனவும் தற்போது பினராயி விஜயன் தகவல் தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து 206 உடல் உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது நிவாரண நிதிகளை கேரள அரசு அறிவித்திருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள குடும்பத்தினருக்கு மாதம் தோறும் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை நிலச்சரிவில் இருந்து 233 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 118 பேரை காணவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து 206 உடல் உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவால் படுகாயமடைந்த நபர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாயும் நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு மாதம் தோறும் 6000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று கேரள அரசானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு மாதம் தோறும் 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். நிலச்சரிவில் படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் இதுவரை நிலச்சரிவில் இருந்து 233 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 118 பேரை காணவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து 206 உடல் உறுப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.